பைத்தான் மாடியூல்கள் மற்றும் லைப்ரரிகளுக்கு இடையிலான வேறுபாடு பத்தி இப்போ நாம சுருக்கமா பார்க்கலாம். நீங்க பைத்தான் புரோகிராமிங் பண்றீங்கன்னா, மாடியூல், லைப்ரரின்னு 2 வார்த்தைகளையும் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போங்க. இது ரெண்டும் ஒண்ணுதான்னு நினைச்சு நிறைய பேர் குழம்பிக்கிறாங்க. ஆனா இந்த வித்தியாசத்தை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டா உங்க கோட திறமைய ஒழுங்கமைக்க முடியும். முதலாவதா, அதோட கட்டமைப்பு மற்றும் அளவுல பெரிய வித்தியாசம் இருக்கு. ஒரு மாடியூல் அப்படிங்கிறது சிம்பிளா சொன்னா ஒரே ஒரு பைத்தான் ஃபைல் தான். அதனால இது ரொம்ப சின்னதா இருக்கும். உதாரணத்துக்கு மேத் இல்லனா ரேண்டம். ஆனா ஒரு லைப்ரரி அப்படி இல்ல. அது பல மாடியூல்களோட ஒரு பெரிய தொகுப்பு. பாண்டாஸ், நம்பிலாம் இதுக்கு சரியான உதாரணங்கள். ரெண்டாவதா, அதோட நோக்கம். மாடியூல்கள் ஒரு குறிப்பிட்ட வரையறுக்கப்பட்ட வேலையை கச்சிதமா செய்ய உதவும். ஆனா லைப்ரரிகள் ஒரு பரந்த பொதுவான செயல்பாட்டு தொகுப்பை நமக்கு கொடுக்குது. கடைசியா இதை எப்படி இன்ஸ்டால் பண்றதுங்கிறது இது ரொம்ப சிம்பிள். பெரும்பாலான மாடியூல்கள் பைத்தானோடவே உள்ளமைக்கப்பட்டிருக்கும். அதனால தனியா இன்ஸ்டால் பண்ண வேண்டாம். ஆனா லைப்ரரிகளை நாம பிப் மாதிரி டூல்ஸ் வச்சு இன்ஸ்டால் பண்ணணும். சுருக்கமா சொல்லணும்னா, மாடியூல் ஒரு தனிப்பட்ட கருவி மாதிரி. ஆனா லைப்ரரிங்கிறது பல கருவிகள் இருக்கிற ஒரு டூல் பாக்ஸ் மாதிரி. உங்க ப்ராஜெக்ட்டுக்கு எது தேவைன்னு சரியா தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்க வேலை ரொம்பவே சுலபமாயிடும்.